ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. கார்த்திக்கு இப்படி ஒரு நிலைமாச்சின்னு தெரிஞ்ச உடனே நம்ம ரேவதி சும்மா விடுவாங்களா? இதுக்கெல்லாம் காரணமான சந்திரகலா சித்தியை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி ஒரு போராட்டத்தில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் கார்த்தியை வெளியில் கூட்டிகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் சந்திரகலாவுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம பாட்டியோட வீட்டில் அதிகாரிகள் எல்லாருமே வராங்க. அதை பார்த்து நம்ம கார்த்தியும் எதுக்காக இப்போ எல்லாரும் வந்திருக்கீங்க அப்படி கேட்கும்போது, எல்லாம் உங்களை அரெஸ்ட் பண்ணதுக்காண்டி தான் சார் அப்படி சொன்னும்போது நம்ம கார்த்தி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? என் மேலே யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படின்னு கேட்ட உடனே, வேறு யார், உங்கள் அத்தை சாமுண்டீஸ்வரி தான் அவளோட பொண்ணு ரேவதியை கடத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லும்போது, நம்ம கார்த்தியும் இல்லை, ரேவதி வந்து நான் தாலி கட்டின ஒய்ஃப் தான், அவளோட விருப்பத்தோட தான் இங்கே வந்திருக்கா அப்படி சொன்ன உடனே, அது எல்லாமே அதிகாரிகள் கேட்குற மாதிரி இல்லை, எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் ரேவதியை ஏற்கனவே டைவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு சைன் எல்லாம் போட்டு கொடுத்துருக்கீங்கல்ல, அந்த டாக்குமெண்ட் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து பண்ணது லீகலாக தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளும் நம்ம கார்த்திகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதோட இல்லாமல் எதுனாலும் நீங்கள் ஸ்டேஷனில் வந்து பேசுங்க, அதுக்கப்புறம் உள்ளதை அடுத்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை அந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே சமயத்தில் இதெல்லாம் பார்த்துருந்து நம்ம பாட்டிக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறது. என்னது இது, நம்ம கார்த்தி எதுக்காக இப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி இதெல்லாம் தெரிஞ்சு அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அப்படியே நம்ம பாட்டிக்கிட்ட வந்து, ஏன் தான் என்னோட அம்மா வந்து இப்படி செய்கிறாங்கன்னு புரிய மாட்டேங்குது, நானும் கார்த்தி மாமாவும் நல்லபடியாக ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு தானே இந்த இடத்துக்கே வந்தோம், இப்போ கூட இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களே அப்படி சொல்லி நம்ம ரேவதி பயங்கரமாக ஃபீல் பண்ணி ஸ்டேஷனுக்கே போகிறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம கார்த்திக்காக பேச ஆரம்பிக்கிறாங்க. அது எல்லாமே அவங்க எல்லாம் கேட்குற மாதிரிலாம் அதிகாரிகளும், இல்லைம்மா கம்ப்ளைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எங்கனால இந்த கம்ப்ளைண்ட்டை மீறி எதுவுமே சொல்ல முடியாது, வேணும்னா அவங்க அம்மா கிட்ட நீங்களே பேசி பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அதிகாரிகள் சொல்லும்போது, நம்ம ரேவதி கார்த்தியை பார்த்தோன்னா அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க. கார்த்தி மாமா, என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம், எல்லாம் உங்களையெல்லாம் இப்படி பார்ப்பேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததுக்கு காரணமே நான் தான், என்னோட அம்மா தானே இப்படிலாம் செய்தது, என்னோட அம்மாவை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படி சொல்லும்போது, நம்ம கார்த்தியும் ரேவதி எதை நினச்ச நீ கவலையே படாத, எப்படியுமே அத்தைக்கு கோபம் வரும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நான் தான் ஏற்கனவே சொன்னல, நீ மட்டும் வீட்டை விட்டு வெளியில் வந்தேன்னா அத்தை வந்து எது செய்யறதுக்கும் தயங்க மாட்டாங்கன்னு, அதுதான் இங்கே நடந்திருக்கு அப்படி சொன்னபோது, நம்ம ரேவதி இதெல்லாம் நான் சும்மா விட போகிறதில்ல மாமா, இந்த வாட்டி வந்து நான் யாருங்கிறத நான் வந்து அம்மா கிட்ட காட்ட தான் போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வேகமாக சாமுண்டீஸ்வரியை பார்க்கறதுக்காக வராங்க. அதே சமயத்தில் சந்திரகலாவும் சாமுண்டீஸ்வரி கிட்ட, அக்கா நீ நினச்ச மாதிரி நடந்துட்டு அந்த கார்த்தி பையன் இப்போ எங்கே இருக்கான் தெரியுமா, ஜெயிலில் தான் இருக்கான், நம்ம போட்ட கம்ப்ளைண்ட்டில் எல்லாருமே ஆடி போயிட்டாங்க, அந்த கிழவி பயங்கரமாக வருத்தத்தில் இருப்பா அப்படி சொல்லும்போது, நம்ம சாமுண்டீஸ்வரி நீ சொல்கிறது சரியாக தான் இருக்குது சந்திரா, ஆனால் ரேவதி எல்லாம் சும்மா விடுவாளா, எப்படியுமே அடுத்த நிமிஷமே நம்மகிட்ட தான் வந்து ஏதாவது பேசுவா அப்படி சொல்லும்போது, அதை கேட்ட உடனே நம்ம சந்திராவும், அதுவும் நமக்கு நல்லது தானே, ரேவதி மட்டும் நம்மக்கிட்ட வந்து பேசினான்னா அந்த கார்த்தியை வெளியில் விடணும்னா நீ வந்து இந்த வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு அந்த ரேவதி கிட்ட நீ வந்து சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சாமுண்டீஸ்வரிக்கு சந்திரகலாவும் ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம ரேவதியும் வாசலில் வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட சாமுண்டீஸ்வரியும், இது ரேவதியாக தான் இருக்கும் சொல்லிட்டு அப்படியே வாசல் வந்து பார்க்குறாங்க. ரேவதி கிட்ட வந்து, என்ன ரேவதி எதுக்காக இப்போ இங்கே சத்தம் போட்டுட்ருக்க அப்படி கேட்கும்போது, ரேவதியும், என்னம்மா நீ வந்து எதுவுமே தெரியாத மாதிரி கேட்காத, கார்த்தி மாமா இப்போ ஜெயிலில் இருக்காங்க, அதுக்கு காரணம் நீ தான் தெரியுமா, நீ தானே கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்படி கேட்கும்போது, நம்ம சாமுண்டீஸ்வரி, ஆமாம் என்னோட பொண்ணை வந்து வலுக்கட்டாயமாக அங்கே இழுத்துட்டு போனான்னா நான் கம்ப்ளைண்ட் தானே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, ரேவதியும் இது உனக்கே நியாயமாக இருக்காமா, எப்போவோ நடந்த பிரச்சனைகளை எல்லாம் வச்சுட்டு இன்னும் வந்து என்னையும் கார்த்தி மாமையும் பிரித்து வைக்கிறது சரியே கிடையாது, எப்போதாம்மா மாமாக்கு மேலே இருக்கக்கூடிய கோபம் எல்லாம் உனக்கு குறையும், அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே எவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க, அதை பற்றி ஏன் நீ புரிஞ்சிக்காமல் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் சாமுண்டீஸ்வரி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. அதோட விடாமல் இன்னும் உன்னோட பழைய பகையை மனசில் வச்சுட்டு இருக்கிறது சரியே கிடையாதுமா, எப்போவாது நீ மாறுவேன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோத்துக்கு ஆசையாக இருந்தது தெரியுமா, இன்னும் வந்து இப்படி பிரித்து வைக்காத அப்படி சொல்லி நம்ம ரேவதியும் சாமுண்டீஸ்வரிக்கிட்ட கேட்கும்போது, சாமுண்டீஸ்வரி உனக்கு இப்போ என்ன வேணும், அந்த கார்த்தி வெளியில் வரணும் அவ்வளோதானே, கார்த்தியை வேணும்னா வெளியில் விடுறேன், என்னோட கம்ப்ளைண்ட்டையும் நான் வாபஸ் வாங்குறேன், ஆனால் நீ அதுக்கு ஒரே ஒரு செயல் தான் பண்ணணும் அப்படி சொல்லும்போது, நம்ம ரேவதியும் அப்படி என்னதாம்மா பண்ணணும் அப்படி கேட்குறாங்க. சாமுண்டீஸ்வரியும் கார்த்தியை வெளியில் வந்துடுவான், அதே சமயத்தில் நீ நம்ம வீட்டுக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வைக்கிறாங்க. அது கேட்ட ரேவதி அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. நம்ம ராஜராஜனும் ரோகிணி எல்லாரும் சேர்ந்து, என்ன ஈஸ்வரி நீ பேசிகிட்டு இருக்க, கொஞ்சமாவது நியாயமாக பேசு, அந்த கார்த்தி மேப்பில் எவ்வளோ நல்லவங்க, ரேவதியும் ஆசையோட கார்த்தி கூட வாழணும்னு சொல்லிட்டு தானே போனா, அப்படி இருக்க நிலைமையில நீ இப்படி சொல்கிறது சரியாக இருக்கா சாமுண்டீஸ்வரி, பழைய கோபத்தை எல்லாம் மனசில் வச்சுட்டு இப்படி பண்ணாத அப்படி சொல்லிட்டு நம்ம ராஜராஜனும் ஈஸ்வரி கிட்ட சொல்லும்போது, சாமுண்டீஸ்வரி அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை, நம்ம மயில் வாகனமோ ஏன் அத்தை இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க,
யாரோ ஒருத்தங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது, சந்திரகலாவ நீ யாரோ ஒருத்தங்கன்னு சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது. நீ வந்து கார்த்திக்கு சப்போர்ட் பண்ணாம இரு. என்னோட அக்கா சொல்றது எல்லாமே நியாயமா தானே இருக்கு. ரேவதிக்காக என்னோட அக்கா எவ்ளோ வந்து போராடி இருக்கா. அப்படி இருக்கும்போது, அந்த கார்த்தி தான் முக்கியம்னு சொல்லிட்டு போனா யாருக்கு தான் கோபம் வராது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் அந்த இடத்துல பேசும்போது, நம்ம ரேவதியும் என்னால என்ன பண்ண முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். கார்த்தி மாமாவ எப்படி வெளியில கூட்டிட்டு வரணும்னு எனக்கு தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி செம ஒரு குறிக்கோளோட அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம சந்திராவும் சாமுண்டீஸ்வரி கிட்ட பாத்தியாக்கா எவ்வளோ தைரியம் இருக்கணும் இந்த ரேவதிக்கு. ஒன்றும் எல்லாம் நம்பாம அந்த கார்த்திகை பின்னாடியே போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியை வெறுப்பேற்றி விட்டுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம ரேவதியும் இதெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்கே வந்து ஒழுங்கு மரியாதையாக கார்த்தியை வெளியில் இப்போவே விடணும் அப்படி சொல்லும்போது அந்த ஸ்டேஷனில் உள்ளவங்களும் இல்லைம்மா எங்களால் முடியாது, கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணும்போது நம்ம ரேவதியும் இதான் உங்க முடிவுனா நான் எடுக்க முடிவில் யாருமே தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வாசல்ல இருந்து போராட்டம் பண்ணதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அதிகாரிகளும் வந்து என்ன தைரியம் இருக்கணும், கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து நீங்க எழும்பி போங்கன்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட சத்தம் போடும்போது அதெல்லாம் நம்ம ரேவதி கேட்குற மாதிரி இல்லை. கார்த்தி மாமாவை மட்டும் வெளியில விடலைன்னா நான் இப்பவே இந்த இடத்துல இருந்து எழும்ப போறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி இருந்து ஊர் பெரியவங்க எல்லாருமே அதை கவனிச்சுட்டு என்ன ரேவதி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது கார்த்தி இப்படி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படி தெரிஞ்ச உடனே ஊர்ல உள்ள பெரியவங்க எல்லாருமே நம்ம ரேவதிக்கு ஆதரவா அவங்க பின்னாடியே உட்கார ஆரம்பிக்கிறாங்க. அதிகாரிகள் எல்லாரும் என்னதான் பண்ணாலுமே அங்க எதுவுமே சரியாகின மாதிரி ஒரு செயல் இல்லை. இதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த அதிகாரிகளும் இப்படியே போயிட்டு இருந்தா சரி வராது, இப்பவே சாமுண்டீஸ்வரி அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட வேண்டியதுன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட அப்படியே ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அம்மா இங்க நிலவரம் எல்லாமே சரியே இல்லை, அந்த கார்த்தியை எப்படியாவது ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு உங்கள் பொண்ணு ரேவதியும் ஊரில் உள்ள பெரியவங்க எல்லாரும் சேர்ந்த மாதிரி இந்த ஸ்டேஷனுக்கு வெளியில இருந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்தேன்னா நல்லது இல்லைம்மா, இப்போ என்ன செய்யறது அப்படி கேட்கும்போது சாமுண்டீஸ்வரியும் என்ன நடந்தாலுமே அவனை ரிலீஸ் பண்ணாதுங்க அப்படி சொல்கிறாங்க. அதிகாரிகளும் இந்த போராட்டம் எல்லாம் அதிகம் ஆகிட்டே இருக்குது, இப்படியே போனால் நல்லது இல்லை, நீங்கள் தயவு செய்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிருங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ரேவதியும் ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. அதோட இல்லாமல் இந்த சந்திரகலா சித்தி தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ரேவதி நீ சும்மா விடுவாங்களா, கார்த்தியை வெளியில் விட்டாலும் சந்திராவுக்கு சரியான ஆப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி இப்போவே முடிவு எடுத்துட்டாங்க. சந்திரகலாவும் நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து அந்த ரேவதி என்னதான் போராட்டம் பண்ணாலும் கொஞ்ச நேரத்துக்கு தான்க்கா, பேசாமல் ஒரு சதி வேலை செய்து ரேவதியை அந்த இடத்துல இருந்து எப்படியாவது போக வச்சிடலாம், அதுக்காக இந்த கார்த்தியை மட்டும் வெளியில் விட்டுறாம நம்மளே கஷ்டப்பட்டு அந்த கார்த்தியை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு செயல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. சந்திரகலாவும் சிவனாண்டி கிட்ட ரேவதி இந்த மாதிரி ஒரு செயல் பண்ணியிருக்கா, அந்த மாதிரி நடக்காதவர் நீங்கள் பார்த்துங்க, இப்போவே அந்த கூட்டம் எல்லாமே அந்த இடத்துல இருந்து வெளியில் போயிருக்கணும் அப்படி சொல்லும்போது சிவனாண்டியோ சந்திரா அதை பற்றி நீ கவலைப்படாத, நான் ஒரு செயல் பண்ணி எப்படியாவது ரேவதியும் அந்த கூட்டத்தையும் அந்த இடத்துல இருந்து விரட்டி தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ரேவதியோட போராட்டத்தினால தாங்க முடியாமல் அதிகாரிகளும் ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்தியை வெளியில் விடுறாங்களே சொல்லலாம். சந்திரகலாவும் ஒரு சூழ்ச்சி பண்ணும்போது சந்திரகலாவுக்கு ஆப்பு வச்சு அவங்கள கைது பண்ணுற மாதிரி ஒரு செயல் பண்ண போகிறாங்கன்னே சொல்லலாம்.